ஐயா தொடங்கி அருள் செய்ய பெருமானே. ஐயா சிவாயனம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வண்ணங்கள் தான் பாடி வந்து நின்று வரி செய்து வடைக வந்தாரு வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து கனலப் பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதையப் பூசி தோலுடுத்து நூல் பூண்டு தோன்றத் தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர். சுண்ணங்கள் தாம் கொண்டு துதையப் பூசி தோலுடுத்து நூல் பூண்டு தோன்றத் தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர். அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே, அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. சிற்றம்பலம். சிவாயம் சிவாயனம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் மர புந்தியுள் வைப்பாம் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் உம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் மிகப்பெரிய கருணையை செய்திருக்கு. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்கி நாம் படிக்கின்ற நூல்களின் சைவ பாட வகுப்புல படிக்கிற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களது திருவடிகளையும் நாம் அனைவரும் சென்னிமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பில உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயன் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருவருட்பயன் 10 அதிகாரங்களிலே ஒரு அதிகாரத்திற்கு 100 குறள் வெண்பா வீதம் 10 அதிகாரங்களை உடையது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வெண்பா மூலம் 100 குறள் வெண்பாக்களை உடையது திருவருட்பயன். அதுல முதல் பகுதி பதி முது நிலை. பதி என்பதை உரையாசிரியர் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருள் செய்கின்ற பரம கருணாமூர்த்தி ஆகிய இறைவன் தன்னிலையிலே இருக்கிற பொழுது அவருக்கு சிவன்
என்று பெயரை அறிஞர்கள் அழைத்தார்கள். அதே சிவன் உயிர்களின் பயன்பாட்டிற்கு வருகிற பொழுது அவனுடைய ஆற்றலை சக்தி என்று அழைத்தார். அந்த சிவன் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிற பொழுது அவரை பதி என்று போற்றினார். ஐந்தொழில் செய்யக்கூடிய மூர்த்தியைத்தான் நாம் உணர முடியும். ஏனென்றால் நம்முடைய உடம்பு முதலிய கருவிகரணங்களை படைத்து காத்து ஒடுக்குகிறவரை நாம் எளிமையா அடையாளம் கண்டு கொள்ளலாம். எனவே அந்த பதியினுடைய உயர்வை சொன்னார்கள். பதியினுடைய உயர்வு என்பது சக்தியினுடைய உயர்வும் தான், சிவத்தின் உயர்வும் தான். ஆனாலும் நாம் பற்றி கொள்ளுகிறது எதனால? பதி என்பதாலதான் பற்றி கொள்ள முடியும். அதுல முதுநிலை என்று காட்டினார்கள். முது என்ற சொல்லுக்கு மூப்பு என்ற பொருளை பெரும்பாலும் சாதாரண உரை செய்வார்கள். முது என்ற சொல்லுக்கு சைவத்தில் உயர்வு என்று பொருள். சிவஞான முனிவர் என்ற பேருரை ஆசிரியர் மூப்பு என்பதற்கு உயர்ச்சி என்று நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனவே பதியினுடைய உயர்வான நிலை, அது என்ன உயர்வு என்பதை எடுத்த பாடல்ல காட்டுகிறார். இந்த உலகத்திலே எல்லா பொருளையும் அறியக்கூடியவன், எல்லாத்தோடு கலந்திருப்பவன், எல்லாத்தையும் இயக்குபவன். அப்படி சொல்ல வந்த ஆசிரியர், நமக்கு பழக்கம் இருக்கிற மொழியில எழுத்துல ஆ என்கிற எழுத்து தனித்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு இணைந்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு இயைந்தும் இருக்கும். அதை போல ரொம்ப சுருக்கமா, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, அந்த இறைவனால் நமக்கு என்ன பயன் என்பதை 10வது குறள்ல காட்டுகிறார். அவர் பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பார். அந்த மருந்து எங்கே இருக்கிறது என்று எண்ண வேண்டாம், அது எல்லோருடைய உயிருக்குள்ளேயும் இருக்கிறது. ஐயம் இலது, அது நீங்க இன்னும் ஐயப்படவே வேண்டாம், அது இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இன்னும் அதை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு செயலுமே சிந்திக்கிற பொழுதுதான் அதுல ஒரு தெளிவு வருகிறது. ஆனா சிந்தை இல்லை என்று சொன்னால் வேக வேகமா அறிவு ஒரு செயலை நிறைவு செய்து அதனால் நன்மையை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் உண்ணும் அது பவம் தீர்க்கும் மருந்து, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து ஒன்று உள்ளது. அது எங்க இருக்கும்னா உணர்வாய், நம்முடைய அறிவுக்குள் அறிவாய், ஓவாது நம்மை விட்டு என்றும் பிரியாமல் நமக்குள்ளேயே அது இருக்கிறது. நீ ஐயம் கொள்ள வேண்டாம். அந்த மருந்தை நீ நோக்கி உண்ணும் அறிவாயாக என்று இறைவன் உயிர்களுக்கு வரக்கூடிய பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருப்பதை ஈராக 10 குறள், மிக உயர்ந்த குறளுங்க. கடவுளை பற்றி சைவ மக்களிடத்துல ஒருவர் கேள்வி கேட்பாரே ஆனால் இந்த 10 குறளை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்து விட்டால் நம்முடைய கடவுளை பற்றி மிக அருமையாக நீங்கள் சொல்லுவதற்கு அடிப்படை செய்திகளை அருமையா கொடுத்திருக்கிறார். இனி அந்த கடவுள் உயிர்களுக்கு இருக்கிற பிறவியை போக்குகிறான் என்று 10வது பாடல்ல கூறினார். அந்த உயிர்கள் நிலை என்ன என்பதை பற்றி, உயிர் அவை நிலை, அவை என்பது தொகுதி என்று பொருள். அது அவை, அவைக்களம், பேரவை, புனிதர் பேரவை, அவை என்ற சொல்லுக்கு தொகுதி, பல சேர்ந்திருப்பது. அதுபோல உயிர்கள் பல. அந்த உயிர் பல என்பதை நம்முடைய
புராண ஆசிரியர்களும் நூலாசிரியர்களும் பலவாறாக காட்டியிருப்பதை ஆசிரியர் காட்டுகிறார். கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆன்ற தொல் பதி ஆறுயிர் தொகை உயிர் தொகைன்னு காட்டுகிறார். சிவப்பிரகாசத்துல உற்றிடும் பசு வர்க்கம், வர்க்கம்னா நிறையன்னு அர்த்தம். திருமந்திரத்துல பசு பல கோடிங்கிறார், கணக்கில்லாததுங்கிறார். சோ எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லுகிறார்கள், உயிர்கள் பல. அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பொங்குமிசை திருப்பதிகம்னு ஒரு பதிகம், அது சிவபுரத்துல பாடி அருளி செய்தது, மிக உயர்ந்த பாட்டு. அதில் புவம், வழி, கனல், புனல், புவி, கலை, உரைமறை, திரிகுணம், அமர்நெறி, சிவமலி தரு சுரர் முதலியர் திகழ்தரும் உயிரவை. ஆக இவை எல்லாம் இறைவன் உயிருக்காக கொடுத்தான், உயிரவை. எனவே உயிரினுடைய தொகுதியை நமக்கு அருமையாக நமக்கு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இனி இந்த உயிர்கள் எத்தனை கணக்கில்லாதது என்பதை பற்றி எடுத்த குரல்ல காட்டுகிறார்கள். மேல பிறவி பிணியை போக்குபவர் இறைவன் என்ற குரல்ல பார்த்தோம். அப்ப பிறவி பிணியை நீங்கி இதுவரை முத்தி அடைந்தவர்கள் எத்தனை பேர் என்று நாம் எண்ணி பார்த்தால் அது இதுவரை பிறந்தவர்கள், பிறந்த நாளுக்குரிய இதுவரை பிறந்தவர்கள், பிறந்த நாளுக்குரியவர்கள் என்று ஒரு கணக்கு பார்ப்போமே ஆனால் அது ரொம்ப அழகாக ஆசிரியர் காட்டுகிறார். பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும். ஆக துறந்தோர் துறப்போர் தொகை, அதாவது உலக இன்பங்கள்ல இருக்கிற நிலையாமையை உணர்ந்து பற்றி விட்டவர்கள், இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள், வீடு வீடு அடைந்தவர்கள் எத்தனை பேர் என்றால், இனிமேல் இதுவரை வீடு பேர் அடைந்தவர்கள், இனிமேல் வீடு பேரடை இருப்பவர்கள். இதை எண்ணிக்கை எப்படி பார்க்கலாம் என்றால், துறந்தோர் தொகை, துறப்போர் தொகை. துறந்தோர் இதுவரை உலகியல் இன்பங்களை விட்டு பேரின்பத்தை பெற்றவர்கள், துறப்போர் இனி துறக்க இருப்பவர்கள். இந்த எண்ணிக்கை எப்படி சொல்லலாம் என்பதை நாம் எல்லோரும் அறிகிற வகையில பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் இல்லையா? ஆக இதுவரை நாம் பிறந்து வந்த நாட்கள், இனி இறக்கிற நாட்கள், இதை அதாவது இனி வாழக்கூடிய நாட்கள் என்ற எண்ணிக்கை யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எத்தனை பிறந்தோம் நமக்கே தெரியாது இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்காது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு தெரியுமா, நாம ஒரு முறை போய் இந்த சிவன் கோவில்ல தேவாரம் பாடிட்டு வந்தோமே, அடட ஆமா மறந்தே போயிட்டேன். இவ்வளவுதான் நம்முடைய நினைவாற்றல். எனவே அந்த நினைவாற்றல் ரொம்ப உடையதான் உயிர். ஆனா அந்த நினைவாற்றலை மறைப்பது எது? அடுத்த அதிகாரத்துல அவரை நமக்கு காட்ட இருக்கிறார் உமாபதி சிவம். ஆக இதுவரை வீடு பேரின்பத்தை அடைந்தவர்கள் தொகை பிறந்த நாளை போல, இனி துறக்க வீடு பேரடை இருப்பவர்கள் பிறக்கும் நாளை போல என்று இது அருமையான கருத்தை இதுல நம்ம காட்டி இருக்கிறார். அதுல துறவு என்பதற்கு பலரும் பலவிதமா உரை செய்வார்கள். நாம் எப்பொழுதுமே பழமையான நூல்கள்ல சொன்ன உரையாசிரியர் உரையை பார்த்தால் துறவுக்கு பொருள் தெரியும். ஒரு பொருள் வேண்டாம் என்கிறோம் என்று சொன்னால், ஒன்று அதனால் நமக்கு பயன் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அந்த பயனை காட்டிலும் நாம் விரும்புகிற பொருள் பயனுடையதாக இருக்க வேண்டும். எளிமையா வைத்துக் கொள்ளுவோம். எங்களோடு இருந்து எங்களுக்கு அப்பப்ப அறிவு சொல்லி வாழ்ந்து வந்தார் நம்முடைய அமைப்பாளர் ஆனந்தவர்.
இந்தியாவை விட்டுட்டு தமிழகத்தை விட்டு அவர் அமெரிக்கா வருவதற்கு காரணம் என்ன என்று எண்ணி பார்த்தால், இங்க விட உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறான்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். மகிழ்ச்சிக்காக சொல்லுகிறேன். அல்லது பொருளாதாரத்தில் அவர் மேம்பட வேண்டும் என்றால் இங்கே இருந்து அவர் அங்க வந்து கொஞ்சம் அதை அடிப்படை செய்து கொண்டால் நிறைவான காலத்துல ஆலயப்பணி முதலாக அன்பர் பணிக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணி இருக்கலாம். இப்ப இங்கிருந்து அங்க வந்ததுக்கான காரணம் இருக்கிறது. அது மாதிரி உலகத்துல ஏன் துறவு செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையா காட்டுகிறார் பாருங்க. அதாவது விளக்கத்துல 3வது வரி பாருங்க. அகமாகிய யாக்கையின் எண்ணம் உளதாம் பற்று. துரத்தல் எது? எதை விடணும்? வெளியே இருக்கிற செல்வத்தின் மேல் இருக்கிற பற்று, உள்ளே இருக்கிற யாக்கை எனது என்று சொல்லக்கூடிய பற்று. சரி, ஏன் விடணும்? இவர் தமிழ்நாட்டை விட்டுட்டு ஏன் அமெரிக்கா வந்தார்? பொருளாதார அடிப்படை, அது ஒரு நன்மை இருக்கிறது. அது மாதிரி இப்ப அங்க போய்கொண்டு இந்த சைவ சித்தாந்தத்தை ஏன் சிந்திக்கிறார்? அங்கே இருக்கிற சித்தாந்த கொள்கையை காட்டிலும் இதுல இருக்கிற நூல்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்போ ஒன்ன விடுவது என்பது ஒன்ன பெறுவது என்பதுல தமிழர்கள் எல்லாரும் எச்சரிக்கையா இருப்பார்கள். பயன் கருதி பெறுவதும் பயனின்மை கருதி விடுவதும் மனிதனுக்கு இயல்புதானே. அது மாதிரி புறத்தே இருக்கிற செல்வத்தையும் அகத்தே இருக்கிற அந்த யாக்கை எனது என்று சொல்வது ஏவிட வேண்டும் என்றால் அவற்றது நிலையாமை நோக்கி. என்ன அழகான உரை பாருங்க. நீ உலகத்து மேலையும் பொருள் மேலையும் பற்று வச்சிருக்கிறையே, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்காது ராஜா. உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிலையான இன்பத்தை தரக்கூடிய பெருமானை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே என்ன அழகா காட்டுகிறார்கள். எனவே துறவு என்பது நாம் பற்றி இருக்கிற பொருள்களின் மேல் இருக்கக்கூடிய பற்றை அவற்றின் நிலையாமையை கண்டு நாம் விடுவதாகும் என்று பரிமேலழகர் உரை மிகச் சிறப்பாக நூலாசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். மேலும் நம்முடைய ஞானிகள் இறைவனை பற்றியும் உயிரை பற்றியும் உயிருக்கு அறியாமையை கொடுக்கிற மனத்தை பற்றியும் ஆணவத்தை பற்றியும் பலவாரா ஆழமா சிந்தித்திருக்கிறார்கள். அப்படி சிந்தித்த காரணத்தினாலேதான் இந்த உயிர் எப்படி பிறக்கும், பிறந்த பிறகு மீண்டும் எப்படி பிறக்கும் என்பதை சிலப்பதிகாரத்தில அந்த நூலாசிரியர் அப்பொழுது இருந்த கருத்து செல்வி அருமையா காட்டுகிறார். அது பக்கம் 26ல சுவாமி நம்முடைய உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். விண்ணோருருவின் எய்திய நல்லுயிர். நாம பக்குவப்பட்டு தேவர்களாக தேவருலகத்தை எய்தினாலும் கூட மீண்டும் மண்ணோர் உருவின் மறிக்கினும் மறிக்கும். இந்த மண்ணுலகத்துல வந்து பிறந்து இறந்து செய்யும். இனி அந்த மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயிர் மிக்கோர் விலங்கின் எய்தினும் எய்தும். விலங்கு பிறப்பில பிறந்தாலும் பிறக்கும். விலங்கின் யாக்கை விலங்கிய இன்னுயிர் கலங்கு அஞர் நரகரை காணினும் காணும். ஆமா, அஞர் நரகர் துன்பம் நரகம் ஆகியவற்றை அடையினும் அடையும். ஆக பின்னால நாம வாழுவதற்கு ஒரு அடிப்படையை சேமித்து வைப்பதை போல அடுத்த ஜென்மத்திலே இப்போது பிறந்திருக்கிற இந்த பிறப்பை விட்டு அறிவு பெறுவதற்கு வாய்ப்பில்லாத கீழ்பிறப்பு போகாமல் அறிவு பெறுவதற்குரிய நம்முடைய பெரியவர்களைப் போல பிறக்கக்கூடிய பிறப்பு வர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்திருப்பதை சிலப்பதிகாரத்தின் மூலமாக நாம் அறியலாம். எனவே நம்முடைய நூல்களில் இலக்கியங்களில் உயிரினுடைய மகிழ்ச்சி, உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையாமை இவையெல்லாம் விரித்து காட்டுகிறார்கள்.
ஆக இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது இந்த குறள் மூலம் உயிர்கள் பல, அது கணக்கில்லாதன என்பதை ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். 2வது குறள்ல சரி அந்த உயிர்கள்ல வேறுபாடு கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்று காட்டினார். பொதுவா அறிவை வைத்துக் கொண்டு பகுப்பார்கள். இவர்கள்லாம் படித்தவர்கள், இவர்கள் படிக்காதவர்கள் என்று பகுப்பார்கள். இதுல அனுபவம் உடையவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் பகுப்பார்கள். ஆனா சைவம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அறிவை பற்றி சொல்லுவதை காட்டிலும் அந்த அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிற அறியாமையின் மூலமா பகுத்தார்கள். என்ன அருமையான பகுப்பு பாருங்க. உயிர்கள்ல வேறுபாடு கிடையாது. ஆணுயிர், பெண்ணுயிர், எறும்புயிர், யானை உயிர் என்றே வேறுபாடு கிடையாது. எல்லா உயிர் ஒன்றுதான். ஆனால் அந்த உயிரை மறைத்திருக்கிற அறியாமையில வேறுபாடு உண்டு. அந்த அறியாமையை சொல்லுகிற பொழுது ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் ஒரு சாரார், ஆணவமும் கன்மமும் உடையவர்கள் ஒரு சாரார், ஆணவமும் கன்மமும் மாயையும் உடையவர்கள் ஒரு சாரார். ஆணவம் என்பது என்ன? அடுத்த அதிகாரத்துல படிக்க இருக்கிறோம். கன்மம் மாயை அடுத்த அதிகாரத்துல கொஞ்சம் சுருக்கமா படிக்க இருக்கிறோம். இப்போதைக்கு அந்த 3ஐ வைத்துக் கொண்டு நமக்கு பிரிவை காட்டினார்கள். அது 3ம் அழுக்கு மலம் என்று பெயர். அதனால் திரிமலத்தார் 3 மலம் உடையவர்கள். அப்ப உயிர்கள்ல எண்ணிக்கை கிடையாது. ஆனா அந்த உயிர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப, அறியாமைக்கு ஏற்ப பகுப்பு உண்டு. அது 3 திரிமலத்தார். 3 மலம் என்ன? ஆணவம், கன்மம், மாயை. அது கீழே விளக்கத்துல பாத்தீங்கன்னா ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலம் உடையவர்கள் உரையாசிரியர் தெளிவுபட காட்டியிருக்கிறார். 3 மலமுடையார். இனி அடுத்தவர்கள் ஒன்று அதனில் சென்றார்கள். அந்த 3 மலத்துல ஒரு மலம் நீத்தவர்களுக்கு இருமலமுடையவர்கள்னு பேர். அந்த இருமலமுடையவர்களுக்கு ஒரு பெயர். இனி அன்றி இது மட்டுமல்லாமல், அன்றி என்ற சொல் நிறைய சொல்லிட்டு வர்ற பொழுது அது மட்டுமல்லாம, இது நமக்கு திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானுடைய படைவீடு சொல்லுகிற பொழுது ஒரு பறைவீடு சொல்லி அகுதான்று, அது மட்டுமல்ல இன்னும் அவனுடைய புகழ் இருக்கிறது. அதுபோல அன்றி அது மட்டுமல்லாமல் ஒரு மலத்தாராயும் உளர். ஆமா, ஒரு மலம் உடையவர்களும் உள்ளார்கள். இந்த 3 மலம் உடையவர்கள்ல முதல்ல சொன்னது யாரு? திரிமலத்தார். முதல்ல நம்மளத்தான் சொல்லிக்கிறார். நாம தான் முதல்ல நம்ம சொன்னதான் பிடிக்கும். பெயர் வர்ற போது முதல் எடுத்தோடனே என் பேர் சொல்லிட்டு அவ்வளவு மகிழ்ச்சி. இல்லையா? அதே மாதிரி உண்மை விளக்கத்திலேயும் அது போலதான். முத்தி நிலையில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. உனக்குதானா பூரா அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லையா? அது ஒரு ஒரு மனிதனுடைய இயல்பு தானே. இயல்பு சுத்த அனுபவத்தீட்டல் அது அணு. அதுக்கப்புறம் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, வித்தை விளைவித்தல் மலம். அடாடாடாடா, என்ன ஒரு ஒரு நயம் பாருங்க. இப்படியாக நமக்கு காட்டினார். அதுபோல இந்த 3 மலம் உடையவர்கள்ல யார சொல்லணும் என்றால் 3 மலம் உடையவர்கள்ல திரிமலத்தார் என்று காட்டினார். எனவே 3 மலம் உடையவர்கள். ஆக 3 மலமுடையவர்கள், இருமலமுடையவர்கள், ஒரு மலமுடையவர்கள். அப்ப இந்த குறள் மூலமா நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார் உமாபதி சிவம்? 3 மலமுடையவர்கள், அந்த உயிர் பலன்னு சொன்னமே, அந்த உயிர்கள்ல 3 மலமுடையவர்கள், இருமலமுடையவர்கள், ஒரு மலமுடையவர்கள். சரி,
இந்த ஒரு மலமுடையவர்கள், இருமலமுடையவர்கள், மும்மலமுடையவர்கள் என்னென்ன? ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 உடையவர்கள் மும்மலமுடையவர்கள். அவருக்கு சகலர்னு பேர். கீழே உரையாசிரியர் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறார். ச கூட்டல் கலர். ச என்பது சேருதல் என்று பொருள். சோமாஸ்கந்தர் அதுல சேர்ந்தவர் பொருள். இப்ப கலையோடு கூடியவர்கள். கலை என்பது மாயாகாரியம். இந்த உடம்பு, இந்த கல்வி, இந்த உலகம் இதெல்லாம் மாயாகாரியம். அடுத்து ஆணவம், கன்மம், இருமலமுடையவர்கள். அவர்கள் பிரளயா அகலர். பிரளயம் இந்த உலகம். இந்த பிரளயத்தில் கலை முதலியவைகளிலே இருந்து அகன்றவர்கள், தத்துவங்களை நீங்கியவர்கள். ஆமா, அவர்கள் சொன்னார் ஒரு மலமுடையவர். அவர்கள் ஆணவ மலம் மட்டுமுடையவர்கள், விஞ்ஞான அகலர். மேலான ஞானத்தால் கலையை அகற்றியவர். மிக உயர்ந்த கருத்தை மாபதி சிவம் நமக்கு அருளி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப்பட்ட செய்தி, ஆன்மாக்கள், உயிர்கள் மும்மலமுடைய என்றும், இருமலமுடைய என்றும், ஒரு மலமுடைய என்றும் நமக்கு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஒருமலமுடையவர்கள் விஞ்ஞானகலர் என்றும், இருமலமுடையவர்களை பிரளயாகலர் என்றும், மும்மலமுடையவர்களை சகலர் என்றும் அழைப்பார்கள். இனி அடுத்த திருப்பாடல் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அதாவது 3 இதுல கருத்து என்ன சொல்லுகிறார் நமக்கு? அதாவது நம்முடைய 3 வகையாக இருப்பவர்கள் இப்ப நாம பார்த்தோம். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இப்படி இருப்பவர்கள்ல 3 மலம் உடையவர்கள் ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டிருப்பவர்கள். அதில் மாயையில் அகப்பட்ட வர்க்கத்திற்கு மட்டும் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி அறியாமல் மயங்கி இருப்பார்கள். அப்ப 3ல 1 காட்டுகிறார் பாருங்க. 13வது குறள். 3 திறத்து உள்ளார். இந்த 3 திறம் என்ன? மேலம் திரிமலத்தார், ஒன்று அதனில் சென்றார், அன்றி ஒரு மலத்தார் அல்ல. அவர்கள் 3. அது சகலரா மும்மலமுடைய சகலர், இருமலமுடைய பிரளயாகலர், ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர். புதிதாய் இருப்பவர்களுக்கு வேண்டியது, புதிதாய் இருப்பவர்களுக்காக மீண்டும் நான் சொல்லுகிறேன். இது நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க இத 35 வருடமா படிச்சதால இந்த சொல்லுங்களுக்கு வருது. ஆனா நீங்க இப்பவே புடிச்சிட்டீங்க இல்லையா? மும்மலமுடைய சகலர், இருமலமுடைய பிரளயாகலர், ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர். இந்த 3 திறத்தில் இருப்பவர்கள் 3 வகையினர். இந்த 3 வகையினருக்கும் மூலமலமாகிய ஆணவ மலம் உள்ளது. 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். அப்ப உயிர்கள்ல 3 திறத்துல பிரிச்சாலும் கூட அவர்களுக்கு ஆணவம் உள்ளது. ஆனால் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. தொத்து என்பது மாயை குறிப்பது. எனவே தோன்றலர் தொத்துள்ளார். அவர்கள மாயை அகப்பட்டவர்கள் சகலர். அவர்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய பதியின் உண்மையை அறியாமல் மயங்குகிறார்கள் என்று ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். தொத்து என்பது மாயையினுடைய திரட்சி, மாயையினுடைய ஆற்றல். அது கீழே பார்த்தீங்கன்னா தொத்து என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் கீழே இருந்து முதல் பத்தியில தொத்து திரட்சி, இங்கு மாயையின் ஆற்றலுடைய தொகுதி. எனவே தொத்து உள்ளார். அவர்கள் நமக்கு என்றும் துணையாக இருக்கிற பதி. அந்த பதியை பற்றி உணராதவர்கள். நல்ல சொல்லு பாருங்க. துணை
வாழ்க்கையில நமக்கு யார் துணை? ஆமா, வாழ்க்கை துணை நலம் என்று நமக்கு பெயர் வைத்தார்கள். இந்த அடிப்படையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமையே ஒரு முகமா திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கைக்கு துணை வாழ்க்கைக்கு துணை செய்து நலம் சேர்க்காமல் எதிர்மறையாயிருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். எனவே அவன் தோன்றா துணையாக இருப்பான். அவன் துணையாக இருப்பது யாருக்கும் தெரியாது. எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருக்கிறான். அது எப்பொழுது தெரியும்? அவனே குருநாதராக வந்த பொழுதுதான் நம்மால் தெரியும். இதுவரை நீங்க எங்க போனீங்க, இப்ப இருக்கிறீங்கன்னா, இதுவரை உனக்குள்ளே இருந்து நான் செலுத்தி வந்தேன். இப்பொழுது பக்குவப்பட்ட பொழுது முன்னே இருக்கிறேன். இதை கள்ளம் காட்டும் கடல் போற்றி என்று போற்றி பகருடையில நாம் முன்னமே கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ஆக 3 மலத்திருப்பதில் சகலர்களுக்கு மாயையின் காரியமாக இருப்பதால் தோன்றா துணையாக இருக்கிற இறைவன் நமக்கு தெரிவதில்லை என்று நமக்கு அருமையா காட்டினார். அதிலே நாம் இறைவனுடைய அந்த அருளை தெரியாமல் இருக்கிற அந்த குறிப்பு பகுதிகளை பற்றி பின்னால சிவஞான சித்தியார், திருமூலர், திருவாசகம் ஆகிய மேற்கோள்களால் நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். எனவே மயக்கம் எப்படி இருக்கும், மயக்கம் இல்லாத நிலை எப்படி என்பதற்கு மேற்கோளாக திருவாசக பாடலும், பிறகு இந்த உயிர்களுக்கு 3 மலம், 2 மலம், 1 மலம் என்பதை நம்முடைய பாடல்ல கூறியிருப்பதை போல ஏறு வரிசையில திருமூலர் சிவப்பிரகாசத்துல கூடியிருப்பதையும், சிவஞான சித்தியார்ல இதே கருத்தமைந்த அருணந்தியாரின் கருத்தையையும், திருமூலர் கருத்தையையும் மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஒரே செய்திதான் இந்தந்த நூல்கள்ல உள்ளன என்பதை நமக்கு அருமையா காட்டியிருக்கிறார் ஆசிரியர். 4வது குறள் ரொம்ப அருமையா காட்டினார். அதாவது நாம் பல நாள் நனவில் நன்றாக தெரிந்து உணர்ந்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் பல பொருள்களை. அந்த பொருள்களை கனவில் வேறாக கண்டு மயங்குகிறோம். அப்படி மயங்குகிற ஆற்றல் உடையதான் நம்முடைய உயிர். அந்த உயிர் சுதந்திரம் ஏதும் இல்லை, தன்பயமாக செய்யக்கூடிய செயல் ஏதும் இல்லை என்பதாக இந்த 4வது குறள்ல காட்டுகிறார். கண்டவற்றை நாளும் கண்டவற்றை பல நாள் நாம் நனவுல பார்க்கிறோம். உயிருக்கு அதாவது செயல்படுகிற நிலை வேறுபாடுகளுக்கு அவத்து என்று பெயர். நாம் எல்லாரும் விழிப்பு நிலையில் இருக்கிறோம், இதுக்கு நனவுன்னு பேர். அதன் பிறகு அறவாசி தூங்கி கனவு காணுவோம், அதுக்கு கனவுன்னு பேர். ஆமா, நனவு கனவு. பிறகு நல்லா உறங்குவோம், உறக்கம்னு பேர். ஆமா, நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள். இப்படி உயிர் உடம்பில் இருக்கிற பொழுது 5 நிலை வேறுபாடு அடையும். இது போற்றி பகருடையில உயிர் மூலாதாரத்திலிருந்து மேல வருகிற பொழுது உந்தி வியன்கட்டு முதலா திருவோலக்க மண்டபம் ஈரா 5 இடங்களை நாம் போற்றி பகருடைய நூல்ல பார்த்தோம். இன்னும் அதை சிவப்பிரகாசத்துல விரிவா படிக்க இருக்கிறோம். அதுல முதல்ல இருப்பது நனவு. அதான் உரையாசிரியர் நனவில், நனவில்னா 35 கருவிகளோட கூடியிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரம், இதுதான் நனவு. பல நாளும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாளும், அது நாளும் கண்டவற்றை நனவில் 35 கருவி கூடியிருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சியில நன்றாக நாம் தெரிந்த அந்த பொருள்கள் தான் கனவில் கலங்கியிடும். அறியாமை வந்ததுன்னு வைங்களேன், அது கடவுளே இல்லைன்னு தூக்கும். அப்புறம் நீ இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? அறியாமை சாதாரணமான இல்ல, அது கனவில் கலங்கியிடும். கனவுல மாறாக கண்டு மயங்குகிறது. மயக்க அறிவு ஒரு ஆன்மாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா இப்ப எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா சார் எப்ப வரும்னு? நிச்சயமா
திருவருள் சிந்தனை இல்லாத பொழுது மயக்க அறிவு ஒருவனை தாக்கியே தீரும். எப்ப மயக்கம் வருகிறதோ அப்பொழுது திருவருள் சிந்தனை போதவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இருட்டு எப்ப போகும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சூரிய வெளிச்சம் குறைஞ்சா இருட்டு வந்துடும். வெளிச்சம் கூடினால் இருட்டு போய்விடும். வெளிச்சம் குறைஞ்சது இருட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நமக்கு அறியாமை மூடாம பார்க்கணும். அப்படி மயங்கக்கூடிய நிலையில் உடையது உயிர். கருவிகரணங்களால் சிறிது அறிவு விளக்கம் பெறும். அதனாலேயும் மயங்குகிற வாய்ப்பு உண்டு. அப்படி மயங்குகிற இந்த உயிருக்கு தின்திரளுக்கு என்னோ செயல். இப்படி மயங்குகிற ஒரு ஆற்றலுடைய உயிருக்கு தன்பயமாக செய்யக்கூடிய செயல் என்ன உள்ளது தெரியாது. அதனாலதான் பட்டினத்தார் சொன்னார், நானாக செய்யக்கூடிய செயல் ஒன்றும் இல்லை, என் செயல் ஆவது இனி ஒன்றும் இல்லை. இதுதான் அணைந்தோர் நிலை. பின்னால பாக்குறோம். அப்ப 4வது குறள் மூலமாக நாம் அறிந்து கொண்ட செய்தி, நனவில் பல பொருள்களை பார்க்கிறோம், அதை கனவில் மயங்குகிறோம். அப்படி மயங்குகிற ஒரு அறிவை உடைய உயிர் தானாக எதுவும் செய்ய இயலாது, வினைக்கு ஏற்ப அது அமையும் என்பதை இந்த 4வது குறளில ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். கனவு என்பதை பற்றி ஒரு நல்ல ஆராய்ச்சி, அது ரொம்ப தெளிவா நம்முடைய உரையாசிரியர் தலைப்பு செய்தியா 30வது பக்கம் காட்டியிருக்கிறார். கனவை பற்றி பல உளநூல்கள் எல்லா நாட்டிலேயும் வந்திருக்கின்றன. அதுல ஒருத்தர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஒருவர், அவர் கனவு எப்படி வருகிறது என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமான கருத்தை சொல்லுகிறார். அடிமன விருப்பு வெறுப்புகள் கனவுகளாக வரும், சிக்கலான மன உணர்ச்சிகள் கனவில் வரும் என்று காட்டுகிறார். அப்படி எல்லாம் காட்டிய பிறகு சில குறிப்புகள் காட்டுகிறார். அது வீட்டுல போய் நீங்க நான் படிப்பு வகுப்பு முடிஞ்சதுக்கு பாத்துக்கங்க. நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கனவுல வருகிற அடிப்படைய கூறியவர்களில கனவுல எத்தனை கருவி வேலை செய்யும் என்று யாரும் சொல்லல. சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் கனவிலே 25 கருவிகள் வேலை செய்கின்றன. இது முன்னமே போற்றி பகருடைய சொல்லுகிற பொழுது கொஞ்சமா நினைவூட்டினேன். சிவப்பிரகாசத்துல அதை பற்றி இன்னும் வெளிவா, நனவுல எத்தனை கருவிகள், கனவுல எத்தனை கருவி, உறக்கத்துல எத்தனை கருவி என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது இந்த கனவை பற்றி குறிப்பு கீழ தொல்காப்பியர், திருவள்ளுவர், சங்க இலக்கியங்கள், பிறகு காப்பியம், உரை ஆகிய நூல்கள்ல கனவை பற்றி சிந்தனைகளை எப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது என்பதை நமக்கு அருமையா காட்டுகிறார்கள். அதுல கடைசி வரி பாருங்க, 15வது குறளுக்கு மேல, நனவில் கண்டவை கனவில் மயங்கியே வரும் என்ற நிலைகளை யார் யார் காட்டுகிறாங்க? தொல்காப்பியர், திருவள்ளுவர், சங்க இலக்கியம், காப்பியம், உரை நூல்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு மயக்க அறிவு வரும் என்பதை பற்றி எவ்வளவு தெளிவா நம்முடைய இலக்கியங்களும் ஞான நூல்களும் காட்டுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இனி அடுத்த குறள் அருமையா இந்த நனவுக்கு ஏற்ப நமக்கு காட்டுகிறார். இப்ப கனவை காட்டினார், அடுத்து நனவு. சரி, நனவு நிலையிலும் கூட நம்முடைய உயிர் ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் கருவி அதற்கு துணையாக இருக்க வேண்டும். கருவிகள் என்றால் காண முடியாது. இப்ப நம்ம கண் என்கிற கருவி இருந்தால்தான் உங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். காதென்ற கருவி இருந்தால்தான் நான் பேசுகிற ஒலி உங்களுக்கு வந்து சேரும். வாய் என்ற கருவி இருப்பதால் தான் பேசுவதற்கு சுவைப்பதற்கு நமக்கு முடிகிறது. கை இருப்பதால் தான் அந்த கருவி நமக்கு ஒரு பொருளை எடுக்க முடிகிறது. அப்போ உயிர் நனவு நிலையிலேயும் கூட அந்த 5 பொறிகளின் துணை இல்லாமல் ஒன்றையும் அறிய இயலாது. அது அருமையா சொன்னார். பொறி இன்றி, பொறி என்பது என்ன? காது, தோல்,
கண்ணு, நாக்கு, மூக்கு. 5 பொருள். என்ன அழகா இருக்குது பாருங்க. பொறி, பொறின்னா என்ன? ஐம்பொறி. அது அறிகருவிகள். அதே போல தொழிற்கருவிகள் 5 இருக்கிறது. அது வாயி, கையி, காலு, எருவாய், கருவாய். அறிகருவிகளும் தொழிற்கருவிகளும் இல்லாமல் உயிர் எதையும் அறிய இயலாது. அப்படி இருக்கிற அந்த உயிர் புந்தி. புந்தினா உயிர்னு பேருங்க. புந்தி என்பது உயிர். அதான் 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பரை போல வயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தினா அறிவுக்குள்ள இருக்கிற கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபிரகாசத்துல முதல் பாட்டு, சென்னியிலும் புந்தியிலும் உறவணங்குவாம். நம்ம பின்னால பார்க்க இருக்கிறோம். எனவே புந்தி என்பது உயிரை குறிப்பது. உயிருக்கு அறிவு என்ற பேர் நன்று. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது இத்தனை நாளா தெரியல. இப்ப யாராவது சொன்னா ரொம்ப வெட்கமா இருக்கு. அதனாலதான் இந்த உண்மை தெரிஞ்சதுனால நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்கன்னு சொன்னாலே வருத்தமா இருக்கு. அவர் நினைச்சிட்டு இருக்கிறார், ஆனா நம்ம படிப்பு சென்னியப்பனாரை நோக்க ஒரு குப்பையா இருக்கிறது. அவரிடத்துல போய் கேட்டா, என் படிப்பு என்ன படிப்பு? சிவஞான முனிவரை பார்க்க நான் ஒரு தூசுங்கிறார். சிவஞான முனிவரை போய் நீங்க கேட்பீர்களானால், கேள்வி என்ன அறிவு? மெய்கண்டாரை பார்க்க நான் ஒண்ணுமே இல்லை என்பார். மெய்கண்டார் இடத்துல போய் கேட்டால், என்னுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர், அவரை பார்க்கிற பொழுது நான் ஒன்றுமில்லை என்பார். அவரிடத்துல போய் கேட்டார், கடைசியா போய் எங்க நிக்கும்னு கேட்டா, சிவபெருமானுடைய திருவடியில போய் நிக்கும். ஆக நாமெல்லாம் சிவபெருமானுக்கு அடிமை என்பதை உணர வேண்டும். இந்த நூல் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த நூலினுடைய கடைசி தலைப்பு செய்தி என்ன என்று சொன்னால், 2 2. 1 சிவனை வழிபடுக. 2 உயிர்களாகிய நமக்கு தலைவர் சிவபெருமான் என்று உணர வேண்டும். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கங்க. நூல் முடிக்கிற பொழுது நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 1 சிவனை வழிபடுக. இன்னொன்று உயிர்களாகிய நமக்கு தலைவர் சிவபெருமான் என்று அறிய வேண்டும். இதுதான் 100 குறளுடைய உணர்கிற நிலைப்பாடு. ஆக அறிவு என்ற பெயர் நன்று அற. நன்று அறன்னா அது அறிவுன்னு சொன்னா அது பொருத்தம் இல்லை. அது பின்னால் நல்லா யாராவது சமைப்பாங்க, சாப்பிடுற பொழுது கல்லு வந்துருச்சுன்னா என்ன, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா இல்லை என்று பொருள். ஆசிரியரும் பின்னால் அதை நம்ம காட்டி இருக்கிறார். எனவே ஆன்மா கருவிகரணங்களின் மூலமாக எல்லா அறியுமே தவிர தானாக அறியக்கூடிய சுதந்திரம் இந்த உயிர்களுக்கு கிடையாது என்பதை பற்றி அருமையாக காட்டி, மேற்கோள் சில உரைகளையும் நமக்கு காட்டி, சில சமயவாதிகள் விஞ்ஞான ஆன்மாவாதி முதலாக யோகசாரர் ஈராக பல பேர் ஆன்மா சிறந்த அறிவுடையது என்று சொல்லுவார்கள். அது அப்படி அல்ல, அது சிற்றறிவுடையது என்பதை அருமையாக நமக்கு காட்டுகிறார். ஆக இந்த குறள் மூலம் நாம் அறிந்து கொண்டது, ஆன்மாவிற்கு முழுமையாக அறியக்கூடிய சுதந்திரம் இல்லை. ஆன்மா இன்னொரு அறிவித்தால் அறியுமே தவிர தானாக அறியாது. இது இந்த குறள் மூலம் அந்த எசன்ஸ அருமையா பின்னால காட்டுகிறார் பாருங்க. பக்கம் 32ல ஆராய்ந்து அறிகின்ற அறிவு ஆன்மா என்று தாய்மானசாமி காட்டுகிறார்கள். எனவே அப்படி கீழே வந்தீங்கன்னா, ஆன்மா சிற்றறிவு உடையது. 2வது வரி பாருங்க. ஆன்மா சிற்றறிவு உடையது. இதுதான் நாம் இந்த குறள் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டியது. உயிர்கள் சிற்றறிவுடையன. மேலும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா, இன்னும் கீழே வந்தீங்கன்னா, ஆன்மா உணர்த்த உணருவது. ஆன்மா உணர்த்த
உணருவது என்ற கருத்தை இதில் அருளி இருப்பதை பார்க்கிறோம். இனி அடுத்த குறள் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அதாவது நம்மளுக்கு நல்ல விழி நன்றாக தெரிகிறது. ஆனாலும் கூட அந்த வெளியில காணக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு இருளும் உலகமும் ஒன்றாத்தான் தெரியும். அதனால் அந்த கண்ணுக்கு என்ன பயன்? எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் இல்லையா? எனவே நமக்கு பயன் தெரியாது. ஆக அந்த கருத்தை நமக்கு வலியுறுத்தி நமக்கு கல்வி ஞானம் இல்லாமல் கண் தெரியாமல் இருந்தால் ஒளியும் இருளும் ஒன்றாக இருக்கும். எனவே உயிராகிய நாம் இறைவனை பற்றியும் உயிரை பற்றியும் உலகத்தை பற்றியும் அறிய வேண்டும். அப்படி அறிவதற்கு ஒரு நல்ல ஆசிரியரிடத்திலே படிக்க வேண்டும். இதுதான் இந்த கருத்து. நல்ல ஆசிரியரிடத்துல படிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் வருவோம். முதல் குறள் வந்துருவோம். ஒளியும் இருளும். ஒளினா நல்ல வெளிச்சமா இருக்கிற பகல் நேரம். இருட்டு என்பது சூரியன் இல்லாத நேரம். இந்த இருளும் உலகம், அதாவது இந்த உலகம், இந்த மூன்றும் அலர் கண் தெளிவில் எனின் என் செய்ய? ஒளியாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் அலர் அலர்னா விழித்தல் அர்த்தம். கண் விழித்திருந்தாலும் அந்த கண் காணும் தன்மை இல்லை என்று சொன்னால் என் செய்ய? இந்த இருளும் ஒளியும் உலகம் கண்ணுக்கு ஏதாவது பயன் கொடுக்குமா? எந்த விதமான பயனும் நாம் பெற முடியாது. எனவே உயிராகிய நாம் அந்த கண்ணுக்கு ஒளி இருப்பது பார்வை இருப்பதைப் போல நல்ல ஒரு ஆசிரியரிடத்தில நாம் நல்ல நூல்களை உயிர்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். படித்தால்தான் அந்த ஆன்மா தெளிவு பெறும். நல்ல குருநாதரிடத்தில உபதேசம் பெற வேண்டும். அப்படி உபதேசம் பெற்றால்தான் இறைவனை பற்றியும் பிறகு படிக்க இருக்கிற ஆணவத்தை பற்றியும் மாயையை பற்றியும் அந்த உயிர் அறிந்து பயன் பெறும் என்று இந்த குறள் மூலமாக நமக்கு காட்டுகிறார். ரொம்ப நல்ல செய்தி. விளக்கம் தெளிவா படிங்க. அதுல தெரிந்து கொள்ள வேண்டியது விளக்கத்துல 1, 2, 3, 4, 5வது வரி பாருங்க. கண்ணுக்கு பார்வை இல்லாவிட்டால் ஒளி இருள் உலகம் ஆகியவற்றால் உயிர் பயன் பெறாது. எனவே உடல் உறுப்புகளில் குறையில்லாமல் நன்றாக வாழும் ஒருவனுக்கு சூரியன் தோற்றம் மறைவு தெரியும், இருள் தெரியும், உலகத்தில் உள்ள பொருள்கள் நன்றாக தெரியும். பகல் நேரத்திலே தன் பணியை செய்வான், ஒளியை பயன்படுத்திக் கொள்ளுவான். இருள் வந்த பிறகு வீட்டுக்கு வந்து ஓய்வெடுப்பான். இரவிலும் விளக்கின் துணையால் அவன் இருளை போக்கி பணி செய்வான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கற்று அறிய வேண்டும். அப்படி கற்று அறியாமல் சிற்றினம் சேர்ந்தால் சின்ன அறிவு வரும். பெரியாரை துணை கொண்டால் நாம் நன்கு பயன் பெற முடியும். அது கீழே 2வது பத்தியில காட்டுகிறார். கண் போல ஆன்மா. பார்வை இல்லாமல் இருப்பது குரு உபதேசம் பெற்று ஞானம் பெறாமல் இருப்பது. ஒளி போல இறைவன், இருள் போல ஆணவம், உலகம் போல மாயை. மாயை உலகம் மாயை போல. அதே போல கண் போல ஆன்மா. பார்வை இல்லாமல் இருப்பது, நல்ல ஆசிரியரிடத்திலே உபதேசம் பெறாமல் இருப்பது. அதனால் தெளிவாக குரு உபதேசம் பெற்று முதல்ல கல்வி அறிய வேண்டும். பிறகு நல்ல ஞான ஆசிரியரை பெற்று உண்மை அறிவை பெற வேண்டும். ஆமா, அந்த உண்மை அறிவை பெறாதவனுக்கு இறைவனை பற்றியோ ஆணவத்தை பற்றியோ மாயேயம் என்று சொல்லுகிறதை பற்றியோ அவன் எந்த வகமா நிலையிலேயும் பயன்பெற முடியாது. அப்ப நாம் வாழுகிற காலத்துல
உலகியல்ல இருக்கக்கூடிய ஒளி, இருள், உலகம் ஆகியவற்றைக் கண்டு பயன்பெற வேண்டுமென்றால் கண்ணொளி தேவையைப் போல நல்ல நூல்களை படிக்க வேண்டும். நல்ல ஆசிரியர் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குரு உபதேசம் பெற வேண்டும். இவையெல்லாம் தான் நமக்கு உயிருக்கு பேரின்பத்தை கொடுப்பதற்கு வழிவகுக்கும் என்ற கருத்தை 6வது குறள்ல ரொம்ப ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறார். இந்த குறள் மூலம் ஆரம்ப நிலையில நல்ல ஆசிரியர் தொடர்பு வேண்டும். பிறகு நல்ல குருவை பெற வேண்டும். குரு உபதேசம் பெற வேண்டும். உபதேசத்தின் மூலமாக கடைபிடிக்க வேண்டியவைகளை கடைபிடித்தலும் விட வேண்டியவைகளை விடுதலும் செய்தால்தான் உயிர் பயன்பெற முடியும் என்பதை 6வது குறள்ல ரொம்ப அழகான செய்திங்க. கொஞ்சம் மனம் ஒன்றி பார்க்கிற பொழுதுதான் உமாபதி சிவத்தினுடைய கருணை நமக்கு தெரிய வரும். நீ அடுத்த குறள்ல பேரறிவாக இருக்கிற இறைவன், சிற்றறிவுடைய ஆன்மா, அறிவில்லாத உலகம், இந்த 3 உள்ளது. அது இறைவனுக்கு சத்து என்று பெயர், அறிவுடையது. அறிவில்லாத பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இறைவன் உயிரை தவிர யாருக்கு அறிவு கிடையாது. எந்த பொருள் எல்லாம் சடம். அதனால் அறிவுடைய பொருளுக்கு சத்தென்றும் அறிவில்லாத பொருளுக்கு அசத்து என்றும் பெயர். எனவே நிலையுடைய பொருளுக்கு சத்தென்றும் நிலையற்ற பொருளுக்கு அசத்தென்றும் பெயர். இப்ப இறைவன் நிலையுடைய பொருள். அந்த இறைவன் நிலையற்ற பொருளாகிய அசத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலையற்ற பொருளாகிய அசத்து நிலையுடைய பொருளை போய் சேராது. ஏன்னா அதுக்குதான் அந்த அறிவே கிடையாது. இந்த 2 பொருளை அனுபவிப்பது எது என்று கேட்டால் உயிர்களாகிய நாம் தான். எனவே அப்ப உயிருக்கு சத்து என்று பெயரா அசத்து என்று பெயரா என்றால் அது சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் இருக்கும். எனவே ஆன்மாவிற்கு சத சத்து என்று அழைப்பார்கள் என்று 7வது குறள் ரொம்ப சிறப்பான குறள். ஆமா, அதாவது உயிரவை நிலையில காட்டுகிறார். இதேதான் மெய்கண்டார் காட்டுகிற 7ஆம் நூற்பாவிலேயும் சத்து எதிராகலின் யாவையும் சூனியம்னு காட்டுவார். 7வது நூற்பாவில இங்க 7வது குறளை காட்டுகிறார். சத்த அசத்தை, அந்த சத்து கூட்டல் அசத்து என்று அதை பிரித்து கொள்ள வேண்டும். சத்து அசத்தை சாராது. சத்து என்பது எது? நிலைவேறுடைய பொருள், என்றும் உள்ள பொருள், இயற்கை அறிவுடைய பொருள், முற்றுணர்வுள்ள பொருள், அதுக்கு பதி என்று பொருள். கீழே சத்து என்பதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் ஆசிரியர். இனி அசத்து நிலையில்லாதது, தோன்றி ஒடுங்குவது, காரிய பொருளாய் இருப்பது, சுட்டி அறியக்கூடியது. எத்தனை விளக்கம் பார்த்தீங்களா? என்று இருப்பது. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னார். மெய்ப்பொருளுக்கு எதிர்பொருளான பொய்ப்பொருள். சத்து என்பது என்ன? 1 நிலைவேறுடையது, 2 என்றும் உள்ளது, 3 இயற்கை உடையது, 4 முற்றுணர்வுடைய அது என்று. அதான் மெய்ப்பொருள், சத்து. அசத்து என்பது எது? நிலையில்லாதது, தோன்றி ஒடுங்குவது, காரிய பொருளாயிருப்பது, சுட்டி அறியக்கூடிய உலகியல் பொருள், மெய்ப்பொருளுக்கு எதிரான பொய்ப்பொருள். இப்படி சத்துக்கு அசத்துக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் காட்டினார். சத்து அசத்தை சாராது. சத்து என்பது மெய்ப்பொருள், அது அசத்தை சாராது. பின்னாலேயே காமிங்க. சத்து ஏன் இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு சதீஷ்? மணி
பெற்றதான ஆச்சு. சரி, சரி, சரி. ஆக சத்து அசத்தை சாராது. அதனால உரை எழுதினார் பாருங்க. பதி அசத்தை சார்ந்து அனுபவிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. எனவே சத்து அசத்தை சாராது என்று காட்டினார் நூலாசிரியர். சார்தல் என்பது ஒன்றை அடைந்து அதிலேயே மூழ்கி இருத்தல். அசத்தாகிய பாசங்கள் பதியாகிய சத்தை அனுபவிக்காது. ஏன்னா அது அறிவில்லாத பொருள், சடப்பொருள். சத்தால் அசத்துக்கும் பயனில்லை, அசத்தால் சத்துக்கும் பயனில்லை. என்ன ஒரு அருமையான ஒரு கருத்தை அறிவு விளக்கத்திற்கு விருந்தா வைக்கிறார் உமாபதி சிவம் உரையாசிரியர் இல்லையா? சத்தால் அசத்துக்கு பயனில்லை, அசத்தால் சத்துக்கு பயனில்லை. இந்த இரண்டையும் அனுபவிப்பது உயிர்தான். எனவே இந்த இரண்டையும் பயனடையும் பொருள் ஒன்று வேண்டும். அது பாரிசேட அளவைன்னு பொருள். அளவைகள் ஒன்று பாரிசேட அளவை. அப்பொருள் பசு ஆகும். எனவே சத்தாகிய பதியோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தாகிய பாசங்களோடு சேர்ந்து அசத்தாகியும் இருப்பதால் ஆன்மாவிற்கு சத சத்து என்று பெயர். உயிருக்கு சதசத்து என்று உயிருக்கு பெயர் அமைய பெற்றது என்பதை ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். ரொம்ப நல்ல கருத்து. சிவஞான சித்தியார் மேற்கோள் பின்னால இதே ஒரு கருத்தை ஒரு விரித்து காட்டியிருப்பதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். இனி அடுத்து 8வது குறள் ரொம்ப அருமையா காட்டுகிறார். இதுல என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்துல இருளோடு கூடி, அதாவது உயிர் சத்தோடு சேர்ந்தா சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்தா அசத்தாகவும் இருக்கும் என்று காட்டினார். அதனால் 2ஐ அனுபவிப்பது உயிர். எனவே சதசத்து. அது ஒரு மேற்கோள்ல இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி காட்டுகிறார். உலகத்துல இருள சேர்ந்த பொருள் இருளாக இருக்கும், ஒளியில சேர்ந்த பொருள் ஒளியாக இருக்கும். மேல என்ன காட்டினார்? சத்தை சேருகிற பொழுது சத்தாகவும் அசத்தை சேருகிற பொழுது அசத்தாகவும் இருக்கும். எனவே ஆன்மாவிற்கு சதசத்து என்று பெயர் என்று நமக்கு காட்டினார். அடுத்த குறள் என்ன காட்டுகிறார்? உலகத்துல இருள சேர்ந்த பொருள் இருளாகவும் ஒளியில சேர்ந்த பொருள் ஒளியாகவும் இருப்பதை நீங்கள் பார்த்ததில்லையா? அதை போல ஆன்மா பாசத்தோடு சேர்ந்து பாச சம்பந்தமுடையதாகவும் சிவத்தோடு சேர்ந்து சிவத்தன்மை உடையதாகவும் இருக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறார். பாருங்க, இருளில் இருளாகி எல்லாம் ஒளின்னு பேருங்க. எல்லிடத்தில் எல்லா பொருள்களும் இலதோ புவி இல்லையா? ஆக இந்த உலகத்தில இருக்கிற பொருள் இருள இருளாகவும் ஒளியில் ஒளியாகவும் இருப்பதை போல உயிர் சிவத்தோடு சேர்ந்து சிவமாகவும் பாசத்தோடு சேர்ந்து பாசத்திறன் உடையதாகவும் இருக்கும். எனவே ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். எதை சாருகிறோமோ அதனுடைய தன்மையை உயிர் பெற்றுவிடும் என்று இந்த குறள்ல அருமையாக நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அது திருக்குறள், திருமந்திரம் ஆகியவற்றில மேற்கோள் காட்டியிருக்கிறார். 9வது குறள் பாருங்க. ஊமங்கள் போல ஒளியும் மெய்யிருளே யாமண்கண் காணா அவை. முதல் டாக்டர் பார்த்து நம்ம என்ன வைட்டமின் வேணுங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க சொல்லிடுவாங்க இல்லையாங்க. அதான் ஏதோ சத்து குறைபாடு இருந்தா தான் மெயினா இப்படி வரும் பாப்பா. ஆக கூகையின் கண், கூகை என்பது இந்த அதாவது இரவுல கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாது.
அது கூகை, அது ஊமை கோட்டான். ஆமா. அந்த கூகையினுடைய கண்ணுக்கு சூரியன் ஒளி மிகுதியாக இருந்தாலும் இருளாகத்தான் தெரியும். அது நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் என்ன தெரிகிறது என்றால், பகல்ல கண்ணு தெரிகிறது, இரவுல கண்ணு தெரியுதில்ல. ஆனா அந்த ஒரு பறவைக்கு மட்டும் இரவுல கண்ணு தெரியும், பகல் ஒளியில தெரியாது. அப்படி ஒரு படைப்பை கடவுள் வச்சிருக்காரு பாருங்களேன், இல்லையா? அந்த கருத்தை இங்க சொல்லி, அந்த கூகை என்கிற அந்த பறவை அது இருக்கிறது, அது எவ்வளவு சூரிய வெளிச்சம் மிகுதியா இருந்தாலும் கூட அதுக்கு இருள்தான் தோன்றும். அதைப் போல உயிர்களுக்கு நல்ல அறிவை காணாத பொழுது அறிவாக இருக்கிற இறைவன் தெரிய மாட்டான் என்று 9வது குறள்ல காட்டுகிறார். ஊமன் கண் போல ஒளியும் 9வது குறள் காமிங்க ஆனந்து. ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே. கூகை என்கிற அந்த பறவைக்கு அதனுடைய கண்ணுக்கு சூரியன் ஒளி மிகுந்திருந்தாலும் கூட இருளாகத்தான் இருக்கும். அதைப் போல யா மண் கண் காணா அவை, யா மண் கண் காணா அவை. எனவே இறைவனுடைய அறிவு, பதி அறிவு, சிவஞானம் இல்லாத ஆன்மாக்களுக்கு திருவருளும் விளங்காது என்று மிக அருமையாக இந்த குறள்ல நமக்கு காட்டியிருப்பதை காட்டுகிறார். 36வது பக்கம் கீழே பாருங்க, 3வது வரி. மத்த விளக்க வீட்டுல படிச்சு பாத்துக்குங்க. ஆமா. கூகை எனது கண்ணுக்கு, ஆம், 30 கீழே போங்க. பகலில் சூரியனை காணுகிற பத்தி கீழே, அதுக்கு கீழே கூகை, அது நல்லா ஹைபால் போட்டிருக்காரு பாருங்க ஆசிரியர். கூகை எனது கண்ணுக்கு சூரியன் சிறிதும் தோன்றாது என்பதை போல் உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றாது என்று நமக்கு காட்டுகிறார். அப்ப சிவஞானத்தால் காணாத உயிர்களுக்கு திருவருள் விளங்காது. கண் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள். ஊனக்கண் பாசம் உணரா என்று ஒரு நல்ல தொடர். ஊனக்கண் பாசம் உணரா ஞான கண்ணினில் சிந்தை நாடி என்று நமக்கு காட்டுகிறார். கண் என்பது அறிவு. இது ஒரு நல்ல உரைங்க. அது மேல உரையாசிரியரும் நச்சினார்க்கினியரை நச்சினார்க்கினியர் கருத்தை அருமையா ஆசிரியர் காட்டி, கண் என்பது ஊனக்கண் என்று, கண் என்பது அறிவு என்று சிவஞான சித்தியாருடைய கருத்தை காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல மண் கண், மறுபடியும் விளக்கத்துக்கு வாங்களேன். மண் கண் அது ரொம்ப அவசியம், நாம் கொஞ்சம் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய இடங்கள்ல மண் 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 என்று வரப்போகிறது, 2-3 இடங்கள்ல. மண் கண், மண் என்பது மன்னன், அவர் மாய பிறப்பருக்கும் மன்னன் இல்லையா? மன்னன் என்று சொல்லுவதற்கு யாப்பு இடம் கொடுக்கல, அதனால நன் எடுத்துட்டார், மண் போட்டார். பின்னால வரப்போது மண், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 இடங்கள்ல மண் வரும். எனவே மண் என்பது மன்னனை குறிப்பது. அப்ப சிவபெருமானுடைய அறிவு. கண் என்பது அறிவு. இது சீவக சிந்தாமணியில நச்சினார்க்கினியர் உரை எழுதுகிற பொழுது கண் என்பது அறிவு. 9ஆம் நூற்பாவில மெய்கண்டார் ஊனக்கண் ஞானக்கண் என்று நமக்கு காட்டுகிறார். இங்க கண் என்பது அறிவு என்ற பொருளை குறிப்பது. என்ன அழகான நடையில ஆசிரியர் கொண்டு போறார் பாருங்க. எனவே கண் அறிவு என்ற பொருள் வருவது. எனவே சூரியனின் ஒளி எல்லா உயிர்களின் கண்களில் ஒன்று போல் பரவினாலும் கூட
பகலில் கண் தெரியாத கூகையின் கண்ணுக்கு சூரிய ஒளி இருட்டாகத்தான் இருக்கும். அதை போல சிவபெருமான் ரொம்ப முக்கியமானது, வேற்றுமை இல்லாமல் ஒன்றாக கலந்திருப்பான். சூரிய ஒளி உலகத்துல ஒரே மாதிரி பரவி இருக்கிறதே, அதை போல சிவபெருமான் வேற்றுமை இல்லாமல் எல்லாவற்றிலேயும் ஒன்றாக கலந்திருப்பான். ஆனால் உயிருக்குள்ள அறியாமையாகிய ஆணவ மலம் உயிருக்குள்ள இருப்பதால் அவன் மறைந்து இருப்பான், தெரிய மாட்டான். என அடுத்த குறள் நாம படிப்பது இருள்மல நிலை நம்ம காட்டுகிறார். அது அடுத்த பாட்டுல ரொம்ப எளிமையா காட்டுகிறார். பட்டினத்தார் பாட்டு நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஆமா, பொல்லா இருளகற்றும் கதிர், ரொம்ப அருமையான தொடர் பாருங்க. இருள், அந்த இருளுக்கு ஒரு அடை போட்டார் பாருங்க, பொல்லா இருள். என்ன இருள் அது? பொல்லா இருள். இது மாதிரி உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கிறோம். கள்ளப்புலன், திருட்டு பய, என்ன கள்ளப்புலன், திருட்டு பய, பின்னால கள்ள தலைவர் 100வது குறள்ல காட்ட போகிறார். நம்மளை எல்லாம் என்னன்னு வச்சிருக்கிறார்? கள்ள தலைவர். விட்டுருவோம். இருள் என்ன நல்லதா செய்யுது? பொல்லா இருள். சரி, எப்படிடா போகும்னா, துப்பாக்கி எடுத்து சுட்டா போகுமா? ஆஹா, அகற்றும் கதிர். சொல்லு மட்டும் பாருங்க, பட்டினத்தாருக்கு தான் வந்திருக்குது. இருள சொன்னார், கதிர சொன்னார். 4 சொல்லு, பொல்லா இருள் அகற்றும் கதிர். இதுல 2 சொல், ஒண்ணு இருளே ஒண்ணு கதிரு. ஒண்ணு இருளே ஒண்ணு கதிரு. இருள் என்னடா செய்யும்னா, அது பொல்லாத இருளுங்க, அறியாமையை செய்யும். கதிர் என்ன செய்யும்னா, அந்த இருளை நீக்குபவன் பாருங்க. அந்தந்த பொருளுக்கு அந்தந்த செயலை மேல ஏற்றி சொல்றாரு பாருங்க. பொல்லா இருள், அந்த பொல்லா இருளை அகற்றும் கதிர். அப்ப இருளையும் கதிரையும் பட்டினத்தார் அருமையா காட்டி, இந்த 2ல கூகை என் புல் கண்ணினுக்கு, கூகை என்று சொல்லக்கூடிய பறவையாகிய அதற்கு அல்லாயிருந்திடுமாறு ஒக்குமே, இல்லையா? அல்லாயிருந்துமாறு இருக்குமே. அதாவது கதிர், அல்லுன இருட்டுன்னு பேருங்க. ஆமா, அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று ஒரு தேவாரம். அல்ல, அல்லும் பகலும், அல்லுன இருட்டு. அல்லா இருந்திடும் எது? இருளகற்றும் கதிர் ஊகையன் புல்லாகிய பறவைக்கு இருட்டாக இருக்கும். அது போல அறிவோர் உளத்தில் வல்லார் அறிவார். அறியக்கூடிய உளத்தில் வல்லார் அறிவார்கள். எதை? இறைவனையும் உயிரையும் பலத்தையும் அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய். அவர்களுக்கு என்ன? மயக்க அறிவே. என்ன அறிவு? ஆமா, இன்னைக்குதான் கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன அறிவு இருக்குது? அறிவு இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்குது. ஆனா என்ன அறிவு இருக்கிறது? மயக்க அறிவு இருக்கிறது. சரி, இதெல்லாம் எப்படா வருதுன்னு கேட்டார். அவரே சொன்னார் பாருங்க, அறிவோருளத்தில் வல்லார் அறிகிறார்கள், அறியாதவர்கள் மயக்கம் சொன்னைய. அட, இது ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் விழிமயக்கு. இது என்ன காரணம்? விழி என்பதற்கு என்ன பொருள்? இப்ப நச்சினாருக்கு நீருக்கு வாங்க. விழினா கண்ணு, கண்ணுனா அறிவு, அறிவு மயக்கே. உலகத்துல இப்படி ஒரு பாட்டோ செய்தியோ எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. பாருங்க, இருளுக்கு ஒண்ணு போட்டார், பொல்லா இருள். கதிருக்கு ஒண்ணு போட்டார், அகற்றும் கதிர், இல்லையா? இப்படி 2 இருந்தாலும் கூட அந்த இருளை அகற்றக்கூடிய சூரியனே கூகை என்று சொல்லக்கூடிய பறவைக்கு அல்லா இருக்கும், இருட்டாய் இருக்கும். அதை போல அறிவோர் உளத்தில் வல்லார் அறிவார்.
அடியாருக்கு என்னப்பா கஷ்டம்? என்ன மயக்கம்? சரி, இதெல்லாம் எதனால நடக்குது? கச்சி ஏகம்பனே, நான் இன்று உணர்ந்தேன், எல்லாம் விழிமயக்கம். என்னுடைய அறிவின்மைதான் காரணம் என்று 9வது குறள் மயக்க அறிவை தெளிவுபடுத்துகிற குறள். மயக்கம் இல்லாம அதுக்கு பட்டினத்தார் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. யா சரி, அடுத்த குறள் ரொம்ப அருமையா காட்டினார். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவொன்றில்லாத இடம். இந்த உயிர்களை பார்த்த உடனே இரக்கம் வந்துருச்சு சுவாமி. ஏன் இரக்கம் வந்ததுன்னா, கருணை உடையவர்களுக்கு இரக்கம் வரும். அது 100வது குறள்ல காட்டுகிறார். கருணை வெள்ளத்து அலைவர் மிக. அது அங்க அப்புறம் பார்த்துக்குவோம். கருணை வெள்ளம். உமாபதி சிவத்துக்கு என்ன கருணை என்று கேட்டா, இந்த உயிர்கள் என்றைக்கு உண்டோ அன்னைய காலத்துல இருந்து இந்த இந்த குறள் படிக்கிற இந்த நிமிஷம் வரை அளவில்லாத இடர பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு வாழுதே. என்ன கண்ணு வலி, காது வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி. இந்த வலி தாங்கிறது பெருசல்ல, பிறவி வலி மிகப்பெரிய வலி. நீங்க கண்ணுக்கு காதுக்கு டாக்டரை போய் மருந்து போடுற நாம் பிறப்புக்கு மருந்து போடுற மருத்துவரை நாம் பார்க்க வேண்டும். எனவே அவர் பிறப்புக்கு மருந்து என்பதை எங்க பார்த்தோம்? 10வது குறள்ல பார்த்தோம். இப்ப இவர் சொல்லுகிறார், அளவொன்றில்லாத இடர். சில பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா கால் வலிக்குதும்பா, படுத்துட்டு இருந்தா முதுகு வலிக்குதும்பா, நடந்துட்டு இருந்தா முட்டி தேஞ்சு போச்சும்பா. டாக்டர் சொல்றாங்கல்ல, 80ல தேயாம என்ன பண்ணோம் இல்லையா? இப்படி சொல்லுவார்கள் பல. ஆனால் பிறப்பே துன்பம்பா. அது ஏதாவது அளவு இருக்கா? அளவொன்றில்லாத இடர். இந்த அளவொன்றில்லாத இடர்ல உயிர் அழுந்திக் கொண்டிருக்கிற உயிருக்கு அருள், இறைவனுடைய திருவருள் எப்பொழுது தெரிவது? அது தெரிவது எப்பொழுது? இந்த உயிருக்கு துன்பம் நீங்குவது எப்பொழுது என்று நம்பால் இரக்கம் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கம் கொண்ட காரணத்தால் தான் இந்த அதிகாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நூலாசிரியரும் சரி, உரையாசிரியரும் சரி, மாணவர்கள் மேல அளவில்லாத இரக்கமுடையவர்கள். அந்த இரக்கம் ஒன்றுதான் கொஞ்சமாவது நமக்கு படிக்கிற அறிவும் அதில விளங்குற அறிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று 20வது குறள். அது துன்பப்படுறத பத்தி ஒரு பட்டியல். அது உரையாசிரியர் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். எனக்கு கூட அதை படிக்கணும்னு தோணுது. 37வது பக்கம் கீழே வாங்க. உயிர் கேவலத்தில் அறியாமையில் மூழ்கி தன்னை அறியாமல் துன்பப்பட்டது. இறைவன் என்ன செய்தார் தெரியுமா? கருணை செய்தார். அப்படி கருணை செய்து இறங்கிய இறைவன் உயிர்களுக்கு முதல்ல சூக்கும தேகத்தை கொடுத்தார், தோல தேகத்தை கொடுத்தார், அம்மா வயிற்றுல கொண்டி போட்டார். அங்க பல துன்பங்கள் வந்தன. பிறகு உலக்கு வந்த பிறகு பசி, மணி 9 ஆச்சுல்ல, பசி வந்தது. இரவு நேரத்துல துன்பம் வந்தது. வேலை செய்யற போது பல இடர் வந்தது. தூங்குற போது பல இடர் வந்தது. யாத்திரை மேற்கொள்கிற பொழுது இன்பம் வந்தது. என்ன, நீங்க 1.5 மணி நேரம் வகுப்பு அநேகமா முதுகு வலிச்சிருக்கும். இப்படி துன்பம். பிறகு படிக்கிற பொழுது துன்பம். நல்ல பொருளாதாரம் கிடைப்பதற்கு துன்பம். படிக்கிறதுக்கு என்ன துன்பப்பட்டார் என்பதை
மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு படித்தால் அவர் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சாருங்கிறதை நீங்கள் உணரலாம். நல்ல மக்கள் அப்படி இல்லை. ஒரு செல்போன்ல பூராத்தையும் கொடுத்து விட்டார் கடவுள். அவர்களை விட புண்ணியமுடையவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பிறந்த மண்ணானதால இந்த எளிமை கிடைத்தது. பிறகு சுற்றத்தார், அடுத்த பக்கம் போங்க. சுற்றத்தார், ஆமா, பசி, நிசி, வேலை, நித்திரை, யாத்திரை, திருவாசகத்துல வருகிறது. பிறகு சுற்றத்தார், பக்கத்து வீட்டுக்காரரு, கூடவே இருக்கிறவங்க. நல்ல வேலை இந்த இணைப்புல இருக்கிறவங்க ஒண்ணு சொல்லல. ஆமா, இப்படி எல்லாம். என்ன சாமி இணைப்புல இருக்கிறவங்க துன்பமான்னு கேட்காதீங்க. நீங்க ஆடியோவை ஆன் பண்ணி பாருங்க, என்ன துன்பம்னு தெரியும். அங்க இருந்து சதீஷ் ஒரு பெரம்பு வச்சுக்கிறார், நந்தியம்பெருமான் பெரம்பு மாதிரி. அமெரிக்காவில இருந்து ஒரு கொட்டு கொட்டுவார், சாமி நீங்க மியூட் போடுங்க இல்லையா? இப்படி நமக்கு உதவி பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆகியவர்களோடு வாழ்க்கையில் பட்ட துன்பம் இருக்கிறதே, அதைத்தான் சொன்னார், அளவொன்றில்லா இடர். நாம் அனுபவிச்ச துன்பம் ஒரு அளவு எல்லை கிடையாது. எனவே பிறந்த பிறகு நல்ல இளமையா இருப்பது, மூப்பு வருவது, இறப்பு வருவது, அன்று முதல் இன்று வரை துன்பப்பட்ட உயிர். அன்று முதல் இன்று வரை 2 வச்சுக்கணும். பிறந்த பிறகு இறக்கிற வரைக்கும் உயிர் என்னை கொண்டோ முத்திக்காலம் போகிற வரை திருவருளை தெரிவது எக்காலம். இறைவனுடைய அருளை அருள் தெரிவது என்று அது அப்படியே ஒரு திருப்பாடல்ல மாணிக்கவாசகர் காட்டுகிறார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாள் வான்மதித்து மிரேன், தேனேயும் மலர்கொண்டை சிவனே உன் அருள் பெருநாள் என்று, உன் அருள் பெருநாள் என்று, உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. ஏனைய வருத்தம் அல்ல, ஒரு வருத்தம் இல்லப்பா. என்ன வேணாலும் உலகத்துல வரலாம், அது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் உன்னுடைய அருளை பெறுவது என்று 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 நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன் என்ற திருவாசக பாடல் இந்த குறளுக்கு கொஞ்சம் தொடர்புடையதாக இருக்கிறது என்று சொல்லி, உயிரை பற்றி பல என்பதுல தொடங்கி இந்த உயிர் திருவருளை பெறுவது என்று, துன்ப நீக்கம் பெறுவது என்று என்று காட்டியிருக்கிறார். ஆக முதல் குறள்ல ஒரு அடிப்படையை பார்த்தால், பிறவியாகிய துன்பத்திற்கு மருந்தாக இருப்பவன் இறைவன், அவன் உனக்குள்ளே இருக்கிறான். 2வது குறள்ல உயிராகிய நீ, உன்னை பத்தி நான் ஏன் தெரியுமா 9 குறள்ல சொன்னேன், நீ என்று உள்ளாயோ அன்றிலே இருந்து இன்று வரை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் 20 குறளிலே நான் கூறினேன் என்பதாக நிறைவு செய்கிறார். மேலும் இப்ப உயிருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நான் துன்பத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு, எனக்கு துன்பம் கொடுக்கறது யாரு? அடராஜா, லெட்ஸ் மூவ் அடுத்த அதிகாரத்திற்கு. அறியாமை. உனக்கு எப்பொழுதும் துன்பம் கொடுக்கிற நான் கிடையாது, 9 கோள் கிடையாது, அவன் உனக்குள்ளேயே இருக்கிறான்டா, அவனை காட்டுகிறேன் வாருங்கள் என்று கையை பிடித்து கருணையோடு உமாபதி சிவமும் உரையாசிரியரும் நரகத்துக்கு காரணமாக இருக்கிற, பிறப்புக்கு காரணமாக இருக்கிற மிகப்பெரிய ஒருவனை இதோ அறிமுகம் செய்ய போகிறார்கள். அந்த காட்சியை காண நாம் செல்வோம். 3வது அதிகாரம், இருள்
மல, நிலை. இந்த 3 அதிகாரத்திலேயும் 3 உண்டு. பதி, முது, நிலை. உயிர், அவை, நிலை. இருள், மல, நிலை. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முப்பொருள் உண்மை. அதனால 3 அதிகாரமும் 3 சொல்லால வந்ததோ அப்படின்னு நினைக்கிற இடமும் இருக்கிறது. இருள், மல, நிலை. இருள் என்பது ஆணவத்தை பற்றி குறிப்பது. இந்த ஆணவம் நமக்கு விளங்குறதுக்காக திருமூலர் முதல்ல ஆணவ சக்தி என்று காட்டியதை உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். சரி, இருட்டு யாருக்காவது தெரியாம இருக்குமா? எல்லாருக்கும் இருட்டு தெரியும். அந்த இருளை விளக்கினார்கள். ஒன்று அகையிருள், இன்னொன்று புறையிருள். அகையிருள், புறையிருள். இது பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் 2 இருள் உண்டு. அது புறையிருளை போக்குவது சூரியன், அகையிருளை போக்குவது இந்த பெரிய புராணம் எழுதுகிறார். வேணும்னா பெரிய புராணத்துல 10வது பாடல், இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து தங்கி இருள் 2. இந்த உலகத்துல இருக்க இருள் 2, தங்கி இருள் 2 என்று காட்டுகிறார். எஞ்சியதை அங்க போய் பார்த்துக்குங்க. நமக்கு இருள் 2 என்பதற்கு சேக்கிழார் காட்டியிருக்கிறார் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அந்த இருள் அகையிருள், புறையிருள். அதில் அகையிருள் ஆணவம் என்பது, அதில் இப்ப நாம பார்க்கிற பகுதி அறியாமையாகிய அகையிருளை. நீ அடுத்து சொல்ல என்ன? மலம். மலம் என்பது ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3ஐயும் குறிக்கும். அதனாலதான் திருவானைக்கா புராணத்துல மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் பெருமையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல் என்று சிவபெருமானை வணங்குகிறார் கச்சியப்ப முனிவர் பெருந்தகை. மும்மலம். மலம் என்று சொன்னால் ஆணவத்தையும் குறிக்கும், கன்மத்தையும் குறிக்கும், மாயையும் குறிக்கும். ஆனா இருள் மலம் என்று சொன்னால் ஆணவத்தை மட்டும்தான் குறிக்கும். ஏனென்றால் கன்மமும் மாயையும் உயிருக்கு விளக்கம் செய்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆணவமோ என்றும் இருட்டை அறியாமையே செய்து கொண்டிருக்கும். இது இந்த அளவுல தெரிந்துக்குவோம். சிவபிரகாசம் வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக நமக்கு காட்டுவதை பார்க்கலாம். ஆக இந்த முறையில இருள் மல நிலை ரொம்ப அருமையான முதல் குரல் காட்டுகிறார். இந்த உயிர்களுக்கு தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம் என்கிற ஒன்று உண்டு. ஆமா. அடுத்தது இன்பம் உண்டு. உலகத்துல துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு. ஆக துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற துணைப்பொருளும் உண்டு, இன்பத்துக்கு காரணமாக இருக்கிற துணைப்பொருளும் உண்டு. உலகத்துல இன்ப துன்பம் 2 உண்டு. உலகத்துல யாரு எந்த சமயவாதியும் மறுக்க முடியாது. இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. துன்பத்துக்கு காரணம் 1.5 மணி நேரம் சேர்ல உட்கார்ந்தது. இன்பத்துக்கு காரணம் அல்வா சாப்பிட்டது. இப்படி வச்சுக்கோங்க. துன்பத்துக்கும் காரணம் உண்டு, இன்பத்துக்கு காரணம் உண்டு. இதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், உனக்கு தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம் என்கிற ஒன்று உண்டு. அந்த பிறவி துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற ஆணவ மலமும் உண்டு. இனி இன்பம், நீ அடைகிற இன்பங்களிலே பெரிதாக இருக்கிற பேரின்பம் என்கிற ஒன்று உண்டு. அந்த பேரின்பத்தை கொடுக்கிற இறைவனும் உண்டு. இந்த 2ஐயும் இல்லை என்று சொல்லுவதற்கு யாரும் இல்லை. என்ன காட்டுகிறார்? இன்பம் என்கிற ஒன்று உண்டு, துன்பம் என்கிற ஒன்று உண்டு. துன்பத்திற்கு துணைப்பொருள் உண்டு, இன்பத்திற்கு துணைப்பொருள் உண்டு. இன்பத்திற்கு துணைப்பொருள் இறைவன், துன்பத்திற்கு துணைப்பொருள் ஆணவம். பேரின்பத்திற்கு துணைப்பொருள் இறைவன்,
அவரை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கதி முதுநிலையில் இனி இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற பொருள் உண்டு. அது உயிர். இனி துன்பத்திற்கு காரணமாக இருக்கிற ஆணவம், அதை இந்த அதிகாரத்தில் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி தொடங்குகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். ஐயா மூர்த்திகள் நிறைவு செய்தவர்களுங்க பெருமானே. வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய